எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபேஷன் சகா இந்த அமைப்பு வந்து இங்கே ஸ்கை ஒன் இந்த மாலில் ஒரு பிரமாதமான ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் குழந்தைங்க, பெரியவங்க, டீனேஜ் வயசில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய டேலண்ட்ஸை இங்கே நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் மேக்கப்பில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் எங்களால் மேக்கப் போட முடியும் அப்படின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்களும் இந்த காம்படிஷனில் சேர்ந்து அவங்களுடைய திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அருணாச்சலத்தில் நான் போட்ட மாதிரி ஒரு கெட்டப் போட்டு வந்து ஃபுல் டைலாக்குமே, எனக்கு அந்த டைலாக்கு வந்து ஒரு 4 லைன் தான் ஞாபகம் இருக்குது. பட் அவர் வந்து ஃபுல் டைலாக்குமே லிப் மூமெண்ட் கொஞ்சம் கூட பேசுகிறாமல் அழகாக பேசி நடித்தார். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி குட்டி பிள்ளைங்க அந்த ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து வரும்போது ரேம்ப் வாக்கு ரொம்ப அழகாக என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸோட, அவங்களுக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளார என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதாவது அதுக்கு முன்னாடி டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நடந்தாங்க, அதே மாதிரி பாய்ஸ் எல்லாம் நடந்து வந்தாங்க. கட் பண்ணால் இந்த குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு ஈக்குவலாக எக்ஸ்ப்ரெஷன். அது எதுக்காக அந்த ஒரு லுக் கொடுக்குறோன்றது மீனிங் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அற்புதமாக நான் ஏதோ டிவி ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த மாதிரி அப்பப்போ அங்கங்கே ஒரு ஃபேஷன் ஷோலாம் நடத்தணும். இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் நடத்தும் போது என்னென்னா, பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து அவங்கவுங்களுடைய டேலண்ட்ஸை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதை நடத்திக்கிட்டு இருக்கிற இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் சாதாரணமாக நம்ம ஒரு சின்னதாக வீடு வரலும், ரிலேஷன்ஸ் வரலுமே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாரை கூப்பிடுறோம், யார் வந்தாங்க, யார் வந்தவங்கள நல்லபடியாக நம்ம கவனிச்சோமா இல்லையா, அந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம வீடு வரலும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதே கஷ்டன்ற காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய மாலில், அதுவும் மாலுக்கு நடுவில் சென்டரில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி பப்ளிக் வந்து இதுவரையிலுமே எங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக அழகாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஈவெண்ட்டை. இதுக்கு நிறைய ஆள்பலம் இருக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ஆள்பலம். எல்லா பலத்தை விட மீடியாவிலேருந்தெல்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக அருமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த ஈவெண்ட்டை. இப்போ கூட பாருங்கள். ஆனால் பப்ளிக்லேருந்து யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. எல்லாரும், அதுவும் ஒரு மாலில் ஒரு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா எவ்வளோ கலாட்டா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலாட்டா எதுவும் பண்ணாமல் பப்ளிக்கும் வந்து அமைதியாக அவங்களும் ஆச்சரியத்தில் தான் பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் முருகர் வேஷம் போட்டு வர்றது வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் பார்க்குறேன். யூஷுவலாக வந்து சேனலில் நடக்கிற ப்ரோக்ராமில் வந்து முருகராக வருவாங்க, வள்ளியாக வருவாங்க, அம்மனாக வருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் முருகர் வேஷம் போட்டு வர்றது, அந்த மேக்கப் போட்டவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமில் என்னையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, இதை பார்க்குறதுக்கு, இதை ரசிக்கிறதுக்கு, இவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தமிழ் ஃபேஷன் சகா அந்த டீமுக்கு என்னோடய பணிவான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதே மாதிரி நீங்கள் இதை விட பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் நடத்தணும். அங்கே அதாவது நம்ம வந்து இப்போ வரலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரை வர வச்சுருக்கோம். இனி இந்தியாவிலேருந்து எல்லாரையுமே அவங்கவுங்க டேலண்ட்ஸோடு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கணும். அதுக்காக என்னோடய பாராட்டுக்களை நான் இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவு தான் அவங்கள வந்து மென்மேலும் பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. மேடம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே போட்டு டான்ஸ் ஆடி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அவங்க ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதுக்கு நான் சொல்லியே தீரணும். எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? டைரக்டராக இருக்கு நிறைய டைரக்டர்ஸ் இப்போது என் கூட, அதாவது இப்போ நான் நடிக்கும் போது ஒருத்தர் புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திணறாங்க டைலாக் சொல்கிறதுக்கு. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்ததை, அவங்க பாட்டு பாடி நடித்ததை இவங்க எடுத்து ரீல்ஸாக போடுறாங்க. அதுதானுங்க ரீல்ஸு. எனக்கு அவ்வளோவா தெரியாது அதை பற்றிலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரியல் டைலாக் கொடுக்கும்போது அங்கே வந்து திணறாங்க. ஓகேங்களா? அப்போ திணறும் போது நான் கேட்டேன், இவங்க யார் இந்த அம்மா, யார் சார்? இவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்களா சார்? சார் ஓகே. அந்த 1000 ஃபாலோவர்ஸை நம்பி இவர் இங்கே போட்டுட்டு எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, பணமும் கூடவே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அது வரலாம் தான் இருப்பாங்க. சினிமாவிலேயே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது காலமே. இன்னும் ஒரு 6 படம் நல்லா ஓடி 7வது படம் நல்லா ஓடலன்னு யாருமே பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கரணம் போட்டு திருப்பி வந்து நிற்கிறதா இருக்குது இல்லைங்களா? பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும் போது ரீல்ஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டுருவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ அது வந்து டெம்ப்ரவரியான ஒரு சந்தோஷம். நம்ம பார்த்தோம், ஒரு 1000 பேர்த்துல நம்மளும் ஒரு 1001 இருந்து பார்த்தோமா விட்டோமா போனோமான்னு இருக்கணுமே தவிர இது வந்து ஸ்டேபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க நினச்சி, அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணுங்கிறதுக்காக அப்போல்லாம் வந்து ஆல்பம் போட்டுட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ராமாலெல்லாம் நடித்தாங்க. ட்ராமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்தது. இப்போ வந்து சீரியல்ஸை பார்த்து எடுக்கிறாங்க. இப்போ ரீல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்து எடுக்கிறாங்க. பட் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது பெர்மனெண்ட்டுன்னு நினச்சின்னு வந்துடாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் அந்த வேலையை ஸ்டெக் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பொழுதுபோக்காக, எப்படி ரீல்ஸ் பண்ணது உங்களுக்கு பொழுதுபோக்காக இருந்ததோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு ஈஸி மணி, இது எப்பவுமே கிடைக்கும்னு மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு வந்துடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆடை கலாச்சாரம் ஒன்று இருக்குது மேடம். இப்போ வந்து ஒரு அடுத்த ஸ்டேட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டான்ஸ் பெண்களை வந்து அசிங்கமான முறையில் போட்டு டான்ஸ் ஆட வைக்காதீங்க, அது நாங்கள் வந்து ஒரு கேஸே கொடுப்போம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆடை கலாச்சாரம் ரொம்ப வந்து மதிப்பிடுவீங்க. உங்களோட கருத்து என்ன? அது உண்மைதான். எப்போவுமே நான் வந்து காலேஜ்லேயோ ஸ்கூலுக்கோ ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா நான் வந்து படிப்பை பற்றியெல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள்லாம் நல்லா படிங்க, நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஜீனியஸாக இருக்காங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரலாம் விளையாட்டாக இருந்தால் கூட 6thலேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் மாதிரி கொஞ்சம் அரக்கோணம் வரலாம் அப்படி போகும். அரக்கோணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகி கரெக்டு டயத்தில் போய் நிற்கிற மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. நல்லா, ஆனால் அவங்களுக்கு வந்து சின்னதாக அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும். அப்படிங்கும் போது நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஃபேஷனாக பண்ணிக்கங்க, ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணுங்கள், வேண்டாம்ல. மற்றவங்க பார்த்து அதை அருவருக்கவோ இல்லை அப்படி சிட்டிக்க போட்டு கூப்பிட்ற மாதிரியோ பண்ணிக்காதீங்க. நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட வேண்டாம். ஆனால் அவங்க வீட்டு பொண்ணாக நம்மளை நினைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க. அப்புறம் அவன் பின்னாடி தட்டினா முன்னாடி கூப்பிட்டான்னு சொல்லி அவங்க மேலே பழி போடாது. நீங்கள் அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. தமிழ் ஃபேஷன் சாகா அருமையாக போயிட்டுருக்கு இந்த ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டை வந்து நானும் ஜெஃப் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்குமே நிறைய ஃபேஷன் ஷோஸ்லாம் போயிட்டுருக்கு, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி மிஸ்டர் நவீன் எங்களை மறுபடியும் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நவீனை சப்போர்ட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் நாங்கள் 2 பேரும். என்ன நவீன் கூப்பிடுவீங்களா? எல்லா ஃபேஷன் ஷோலயும் இருக்கீங்க ப்ரோ. ஆமாம், எல்லா ஷோ மட்டும் இல்லை, எந்த ஷோ வந்தாலும் இருப்பார் நவீன். அதே மாதிரி இந்த நவீன் எங்களுக்கு காசு கொடுப்பார். ஜெஸ்ஸியும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெஸ்ஸி வாவ் எஸ் அப்படியே பதிவு பண்ணிட்டாரு. பேசிக்காக இட்ஸ் ஃபன் லவ்விங் டீம் தான். இந்த டீமை சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் மெயினாக இங்கே வந்திருக்கோம். And thank you Naveen, thank you Jesse for having us. Thank you Jesse. And all the best fashion saga. Love you. Thank you. அல்தான் இதுக்கு மேலே என்ன எதாவது பேசணுமா?
1940. இல்ல நான் ஃபேஷன் ஷோ எப்படி இருந்துச்சு கேர்ள்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு புரியல என்னது கேர்ள்ஸ்லாம் ஃபேஷன் ரெக்கார்டை கட் பண்ணுவோம். ஃபேஷன் ஷோ எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. மாலில் இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல, அவங்க ரொம்ப சூப்பராக ஆக்சுவலி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியரே இல்லாமல் இருந்தாங்க. நான்லாம் இந்த வயசுலலாம் வந்து சீட்டோஸும் லேஸ் பேக்கெட்டும் சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்தேன் நான். பிங்கோஸ் இந்த மாதிரி சிப்ஸு பலகாரம் தான் சாப்பிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பசங்க ரொம்ப திறமையாக நின்று தைரியமாக இவ்வளோ பெரிய மாலில் வந்து தமிழ் ஃபேஷன் சாகா அவங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எஸ் அண்ட் தே ஆர் brought the young talent and it was nice being here. இன்னும் நாங்கள் என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லவ் யூ. எப்பவுமே வந்து பிக் பாஸ் போனா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. பிக் பாஸ் வெளியே வந்தாலே ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். உங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு? அது நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே பூர்வ ஜென்மம்னு நினைக்கிறேன். எந்தும் ஜெஃப்ரி தான். ஏன்னா என் பொண்டாட்டியோட அதிகமாக ஜெஃப்ரியை தான் கேட்டுன்னு இருக்கிறாங்க எங்கே நான் போனாலும். என் பொண்டாட்டி ரம்யானே நிறைய பேர் கேட்க போடல. நான் ஜல்லிக்கல்லு போடல, கருங்கல்ல போட்டு ஒரு உத வச்சு 2 பேர் உக்காந்து போகும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது சைலண்டா இருந்தீங்க. செகண்ட் ஹாஃப் போகும்போது ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சீங்க. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசாமல் இருந்தால் எப்படி அப்படி வந்துருக்கோம். இல்லை நிறைய விஷயம் வந்து வெளியே வரல. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான். அது நானும் ஜெஃப்பும் எப்போதுமே இப்படி தான். நாங்கள் இப்படி தான் இருந்தோம். அது ஜாலியாக போனோம். பிக் பாஸ்ல ஸ்கிரிப்டட் ஷோ அண்ணா, மக்கள் வந்து சொல்றாங்க. தமிழ் ஃபேஷன் சாகாண்ணா. மக்கள் வந்து சொல்றாங்க. தமிழ் ஃபேஷன் சாகா பதிலடி என்னவா இருக்கும்? இல்லை அது ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க. ஸ்கிரிப்டே கிடையாது. கன்ஃபார்மாக ஸ்கிரிப்ட் கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு மைண்ட் கேம் தான். கமெண்ட்ஸ் கேட்குறேன். எல்லாமே வந்து ஒரு மைண்ட் கேம் தான். நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? தெரியும். இன்ஸ்டாகிராம்ல வந்து சோஷியல் மீடியால வந்து தவறான கருத்துக்கள்லாம் போடுறாங்க. தப்பான கருத்துக்களும் போடுறாங்க. தப்பான கருத்துக்கள் ஒன்று தானே. தவறான கருத்துக்கள்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து திருப்பி சொல்றது. தப்பான கருத்துக்கள்னா இவர் தப்பானவர், அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்றது. அதுதான் இப்போ வந்து அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்க சைட்ல இருந்து வந்தாங்க, உங்க சைட்ல பாசிட்டிவ் இருந்து நெகட்டிவ் இருந்து. அது எப்படி பார்க்குறீங்க? எந்த விமர்சனம் நல்ல விமர்சனம் தான். மொத்தத்தில் நாங்கள் உலகத்துக்கு தெரிகிறோம். அவ்வளோதான். எங்கள் வேலை வீடியோ போடுறது, அவங்க வேலை கமெண்ட் போடுறது. அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சிச்சு. தோனியை விட்டா வேற யாரு நம்மளுக்கு? ஆப்வியஸ் ஆர்சிபி வந்து என்றைக்குமே வந்து ஒரு எனர்ஜி. அந்த டீமுக்கு என்றைக்குமே சப்போர்ட் இருக்கும். அது எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச டீம் தான் ஆர்சிபி. அதனால் இந்த வாட்டி அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் எனக்கு சிஎஸ்கே தான்ப்பா. தேங்க்யூ. நம்ம ஸ்கை வாக் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஒன் மாலில் வந்து ஃபேஷன் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்களில் இருந்து ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ். ஆக்சுவலாக நடிகை வடிவுக்கரசி அம்மா வந்திருந்தாங்க, மேடம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் செலிப்ரிட்டிஸ், விஜய் டிவி ஆர்டிஸ்ட், பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குமா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தனித்திறமைகளை வளர்க்கிறதுக்கு நம்ம தமிழ் சாகா ஃபேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு பெரிய பங்கு வச்சுருக்கு. ஸோ மாணவர்கள் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி குழந்தை பருவத்திலேருந்தே அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட தனித்திறமைகளை ரொம்ப அழகாகவும் ஒரு நல்ல விதமாகவும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தமிழ் சாகா ஃபேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரம்பிச்சதுலேருந்து காலையிலேருந்து குழந்தைங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லா பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு வந்தவங்க இல்லை, மாலுக்கு வர்ற ஸ்கை ஒனுக்கு வர்ற மற்ற நபர்களுமே இந்த விழாவை பார்த்து உற்சாகம் அடைஞ்சு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு சார் ஈவினிங்லேருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து தமிழ் ஃபேஷன் சாகா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட தனித்திறமையை இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சார். ஏன்னா இந்த மேடையில் ஏறி வர்றவங்க தான் நாளைக்கு பெரிய பெரிய மேடைகளை ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இதில் ஸ்டேஜ் ஃபேரே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் எஸ்பெஷலி இந்த ஃபேஷன் ஷோலாம் சான்ஸே கிடையாது. ஃபேஷன் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக குழந்தைகள், அதே மாதிரி எஸ்பெஷலி நம்ம நடிகை வடிவுக்கரசி அம்மா மாதிரியே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேஷம் மாறு வேடமிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாறு வேடப்பட்ட மாதிரி டயலாக் டெலிவரி கிட்டத்தட்ட வடிவுக்கரசி அம்மாவே கவர்ந்து எடுத்துட்டாங்க. அவங்களே எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து கைதட்டி ஸ்டேஜில் ஏறி அவங்கள கூப்பிட்டு அரவணைக்கிறவர்கள் இருந்துச்சு. ஸோ வந்து சரி ஓகே. உண்மையில்
இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் உங்களை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. மிஸ்கின் வந்து விஷயம் பேசியிருப்பாரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலாக மிஸ்கின் சார் நம்மளை பற்றி பேசவே இல்லைம்மா, ஜென்ரலாக பேசியிருந்தார். அவர் வந்து உங்களை தான் ட்ரோல் பண்ணாங்க. அது நிறைய மீடியாஸ்லாம் யார் பாப்புலராக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளோட பாப்புலரா? ஓரளவு மக்களுக்கு வந்து முகம் தெரிஞ்சது போது தான் நம்ம பாப்புலர் யாரை கேட்டாலும் தெரியுதுல, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் முடிய தெரியுது. அவர் ஜென்ரலாக வந்து அவர் படப்பூஜை வேலையெல்லாம் ஜாலியாக பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு கீழே அசிங்கமாக பேசுனது, ஆபாசமாக பேசுனது, அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா பிக் பாஸ் நீங்கள் போகிறோம் நீங்கள் ஏன் கடைசி வரைக்கும் போகல? சார் அது மக்கள் தீர்ப்பு. உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் வந்த புதுசில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய துபாய் போனப்போ கொண்டு நீங்கள் போனால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மக்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை இல்லையா? ஸோ அந்த நேரம் நடக்கல. ஆனால் கலக்க போகுது யாரில் வந்து பார்த்தீங்கன்னா, இவரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுங்கன்னு தாம்சன் சாருக்கு தொலைக்காட்சியிலேருந்து ப்ரெஷர் சார் அவரே ஓப்பனாக சொன்னார். என்ன திவாகர், தொலைக்காட்சியிலேருந்து இவரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்துக்கிட்டு தானே சார் இருக்குது. மக்கள் முன்னாடி நம்ம முகத்தை காமிச்சிக்கிட்டே தானே இருக்கோம். வாய்ப்பு கொடுத்த வரைக்கும் நம்ம விஜய் டிவி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி இருந்துச்சு? நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கேட்கல, குழந்தைகள் எப்பவுமே சூப்பராக இருக்கும். மற்றபடி எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப பிரமாதம். அதான் சார் அதில் நிறைய உழைப்பு இருக்குது. மேக்கப் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கும் மேக்கப் பண்ணுறதுலேருந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுலேருந்து இதில் நிறைய உழைப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு இல்லையா, கோரியோகிராஃபர், மேக்கப் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி டீச்சிங் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார். ஃபேஷன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா